மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி பேசுறது அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கும். தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தொழில்துறை முதலீடுகள் ஆந்திராவுக்கு செல்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து சோசியல் மீடியால பதிவு போட்டு அதை பத்தி அவங்க மேடையில பேசி நேற்று சட்டமன்றத்துல பேசுற வரைக்கும் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பதில் சொல்லுது. ஆனா எனக்கு எல்லாம் தெரியும், நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஆட்டிடியூடோட வந்தீங்கன்னா குற்றச்சாட்டு வந்த உடனே அதற்கு பதில் சொல்லி பழகுங்க. அப்பதான் வந்து மக்களுக்கு அது நம்பிக்கை வரும். ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்துக்கு போன் பண்ணி கேக்குறீங்களா அப்படிங்கிற கேக்குறீங்க, அதுதான் அவங்க வேலையா? நேற்று அவங்க கிட்ட கை நீட்டி கேள்வி கேட்கிறாங்க, அவங்க பேச பேச குறுக்க பேசுறாங்க, ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. ஏன் இதே மாதிரி திமுகவில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறது இல்ல? வெள்ளை அறிக்கை கேட்டா ஒண்ணு கொடுங்க, இல்லையா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அது என்ன வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறது? எதிர்கேள்வி கேட்டிருக்கலாம்ல? மீடியாவை நடத்துறீங்க நீங்கல்ல. இதே தானே நீங்க அண்ணாமலைக்கும் பண்ணீங்க, இதே தானே சீமானுக்கும் பண்ணீங்க. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க வந்து நேற்று ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. அந்த பிரஸ் மீட்ல வந்து இந்த தாவேக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா தொழில்துறை முதலீடுகள் அனைத்தும் பக்கத்து மாநிலங்களுக்கு சென்று விட்டது, ஆந்திராவுக்கு சென்று விட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியா எதிர்கட்சிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முக்கியமா திமுகவினர் இந்த குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதற்கு வந்து பதிலளிக்கும் விதமாக நேற்று கீர்த்தனா அவர்கள் ஒரு பிரஸ் மீட் வச்சாங்க. அந்த பிரஸ் மீட்ல என்ன நடந்தது? கீர்த்தனா மீடியாவை சரியா ஹேண்டில் பண்ணாங்களா, அவங்க வந்து தயாராகி வந்தாங்களா, இதை பத்தி தான் வந்து நம்ம பேசுவோம். முதல்ல தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி பேசுறது அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கும். உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது. தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தொழில்துறை முதலீடுகள் ஆந்திராவுக்கு செல்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து ஒரு மாசம் ஆச்சு. கரெக்டா சொல்லணும் அப்படின்னா 35 நாள் ஆச்சு. போன மாசம் 15ஆம் தேதி எப்போ நீங்க பதவி ஏற்று கரெக்டா ஒரு வாரத்துக்குள்ளேயே டிஆர்பி ராஜா இந்த குற்றச்சாட்டை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்ப இருந்தே இதை வந்து ஒரு நெரேட்டிவா பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க அப்பதான் வந்து தொழில்துறை அமைச்சரா ஆயிருக்கீங்க, ஆனாலும் டிஆர்பி ராஜா உங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொரு கம்பெனியா பேரை சொல்லி இந்த கம்பெனி எல்லாம் வந்து வெளியில போயிருச்சு, இவ்வளவு முதலீடுகள் போயிடுச்சுன்னு அவங்க வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அதை பத்தி சோசியல் மீடியால பதிவு போட்டு அதை பத்தி அவங்க மேடையில பேசி நேற்று சட்டமன்றத்துல பேசுற வரைக்கும் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பதில் சொல்லுது. இவ்வளவு தூரம் அதை வளர விட்டது யாரு? நீங்க தானே. நேத்து நீங்க என்ன பதில் சொன்னீங்க? எங்க ஆட்சியில எந்த முதலீடும் போல, எல்லாமே திமுக ஆட்சியிலேயே போயிடுச்சு, அதற்கு எங்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. ஆதாரமே இல்லாதவங்களை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, என்ன பார்த்து கேள்வி கேட்கறீங்களா? நான் எல்லா ஆதாரத்தையும் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து பிரஸ் மீட்ல சொல்றீங்க. இவ்வளவு ஆதாரமும் என்ன நேத்து மட்டும் தான் கிடைச்சதா உங்களுக்கு? போன வாரம் கிடைக்கலையா? இல்ல சட்டமன்றத்துல இந்த கேள்வியை எழுப்புவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இல்ல சட்டமன்றத்துல இந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்லணும் அப்படின்னு சபாநாயகர்கிட்ட பேசி டைம் வாங்கி சட்டமன்றத்துல உங்களால பேச தெரியாதா? நேத்து வந்து சொல்றீங்க அவங்க கேள்வி கேட்டாங்க, நான் பதில் சொல்றதுக்குள்ள அவங்க எந்திரிச்சு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு. 3 நாளா நடந்துகிட்டு இருக்கு. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல உங்க மேல வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லி திமுகவை எதிர்கேள்வி கேட்டிருக்க வேண்டாமா? பிரஸ் மீட்ல நீங்க சொல்ற விஷயம் எப்படி திமுக பதில் சொல்லுவாங்க? சட்டமன்றத்துல நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களும் பதில் சொல்லியிருப்பாங்க. அவங்க கேள்வி கேட்கட்டும், கேட்டதுக்கு அப்புறம் நான் பதில் சொல்றேன் அப்படிங்கறதையும் நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கீங்க. அதுக்கு பேர் என்ன? ஏங்க, பொதுவெளியில குற்றச்சாட்டு வச்சாச்சு, உங்க ஆட்சி மேல ஒரு கெட்ட பெயர் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, அதற்கு கூட நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? நீங்க வந்து கொரியா போனீங்க, நாங்க அங்கிருந்து அந்த முதலீடை கொண்டு வர போறோம், இதை கொண்டு வர போறோம், நாங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் சட்டமன்றத்துல சொல்லுங்க. குற்றச்சாட்டு வந்த உடனே அதற்கு பதில் சொல்லி பழகுங்க. அப்பதான் வந்து மக்களுக்கு அது நம்பிக்கை வரும். இல்லைன்னா அந்த குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் பேசி பேசி உண்மையாக்கிடுவாங்க. இன்னைக்கு அதுதானே நடந்திருக்கு. நேத்து நீங்க கேட்ட கேள்வி நியாயமானதுதான். இந்த கேள்விகளை பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்கவே கூடாது. பத்திரிகையாளர்களுடைய செயல்பாடுகள் பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல வந்து நீங்க அதை சரியா ஹேண்டில் பண்ணீங்களா? ஒவ்வொரு கம்பெனி பேரும் சொல்லி அந்த கம்பெனியோடைய முதலீடு எப்ப வந்து வெளியில போச்சு, அப்ப யார் ஆட்சியில் இருந்தாங்க அப்படிங்கறத தேதியோட சொல்றதை விட்டுட்டு நீங்க ஏதோ பேப்பரை வச்சுக்கிட்டு அதை வந்து படிச்சு காட்டிக்கிட்டு இது எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும்? நீங்க கொடுத்த பிரஸ் மீட்டை நீங்களே எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பாருங்க. அதுல நீங்க தாங்க அமைச்சர், நீங்க சொல்றதுதான் ஆதாரப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான தகவல். அப்புறம் எதுக்கு அந்த பேப்பர்? எதற்கு வந்து நீங்க படிச்சு காட்டுறீங்க? ஒரு கம்பெனி பேரை சொல்லி அந்த கம்பெனி எந்த விதமான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் போடப்படவில்லை இப்படியா சொல்லுவாங்க? உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்திலிருந்து வெளியேறியதாக திமுக குற்றம் சாட்டுகிறது. அது எந்தெந்த கம்பெனி அப்படிங்கறத எடுத்து அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன பாருங்க. இந்த கம்பெனி MDL அப்படிங்கிற கம்பெனி இது வந்து திமுக ஆட்சியிலேயே வெளியில போயாச்சு, இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பூசாங் அப்படிங்கிற காலனி தொழிற்சாலை அவங்களும் வந்து திமுக ஆட்சியிலேயே போயிட்டாங்க. பாருங்க, நவம்பர் மாசம் 15ஆம் தேதி டிஆர்பி ராஜா கொடுத்த பிரஸ் மீட் இருக்கு. அந்த நிறுவனம் போனதை பத்தி அவர் கவலைப்படவே இல்லை. அந்த நிறுவனம் போனதற்காக எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை போன்றவர்கள் டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சரை, திமுக அரசை கண்டித்து வெளியிட்ட அறிக்கை இருக்கு. அந்த நிறுவனம் நவம்பர் மாசம் 2025ஆம் ஆண்டே
தமிழகத்தை விட்டு போயாச்சு. ஆனா திமுக என்ன பண்றாங்க, தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த நிறுவனம் போச்சு அப்படின்னு போய் சொல்றாங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு நிமிஷம். இதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனி பேரையும் சொல்லி அந்த கம்பெனில MOU சைன் பண்ணவே கிடையாதுங்க, அவங்களுக்கும் தமிழக அரசுக்கு சம்பந்தமே கிடையாது, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா நம்ம கிட்ட வரவே இல்லை, இது திமுக ஆட்சியிலையும் நடக்கல, தாவேக ஆட்சியிலையும் நடக்கல, ஆனா அந்த நிறுவனம் ஆந்திராவுக்கு போனதற்கு நாங்க காரணம்னு சொல்றாங்க. ஒவ்வொன்னையும் லிஸ்ட் அவுட் பண்ணி அதற்கு ரீசன் சொல்றதை விட்டுட்டு நீங்க உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்படிதான் பிரஸ் மீட் பண்ணுவாங்களா? குறைந்தபட்சம் சரி, முக்கியமான ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறீங்க, உங்க தொழில்துறை சம்பந்தப்பட்ட தகவல்களை சொல்றீங்க அப்படிங்கிற போது உங்க பக்கத்துல தொழில்துறை செக்ரட்டரி அந்த அதிகாரிகள் இருக்க வேண்டாமா? IAS அதிகாரிகள், முக்கியமான அதிகாரிகளை பக்கத்துல வச்சுக்க வேண்டாமா? கட்சிக்காரங்களை வச்சுக்கிட்டு தான் நீங்க பிரஸ் மீட் கொடுப்பீங்களா? ஒரு அமைச்சருடைய பிரஸ் மீட் எப்படி இருக்கணும், நீங்க கட்சிக்காரரா பேசுற போது பிரஸ் மீட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே புரோட்டோகால் இருக்கு. இதனாலதான் முன்னாடியே சொன்னேன், விஜய் அவர்கள் இவங்க கட்சிக்காரங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், மக்களை எப்படி ஹேண்டில் பண்றது, பிரஸ் மீட் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்றது, சட்டமன்றத்தில் எப்படி பேசுறது, இது எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்கணும். உங்களுக்கு தெரியாது, நான் ஒத்துக்கிறேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு வர்றது கிடையாது. திமுக மாதிரி அதிமுக மாதிரி ஒருவரே 5 முறை 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்க பேசுவாங்க. நீங்க இப்பதான் முதல் தடவையா MLA ஆகிருக்கீங்க, முதல் தடவையா அமைச்சராக இருக்கீங்க, அப்ப உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்க பயிற்சி எடுத்துட்டு வாங்க, தப்பு இல்லையே ஒன்னும். ஆனா எனக்கு எல்லாம் தெரியும், நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஆட்டிடியூடோட வந்தீங்கன்னா நேத்து பிரஸ் மீட்ல நடக்கிறதா நடக்கும். ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தை பத்தி இவங்க கேட்கிறாங்க, மீடியா மறுபடியும் கேள்வி கேட்கிறாங்க, பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு நீங்க தேடுறீங்க, ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் ஆந்திராவுக்கு சென்றதான்னு கேட்டா ஆமா, ஆனா அது எக்ஸ்பான்ஷன். தமிழகத்துல அவங்களுக்கு 3 யூனிட் இருக்கு. தமிழகத்திலையும் அவங்க 900 கோடி ரூபாய் எக்ஸ்பான்ஷனுக்காக செலவு பண்றாங்க. அதே சமயம் தமிழகத்துக்கு வெளியே இன்னொரு உற்பத்தி தொழிற்சாலையை அவர்கள் அமைக்கிறார்கள். இவ்வளவுதான் நடந்தது. இது எல்லாமே திமுக ஆட்சியிலேயே நடந்துருச்சு. உங்களுக்கு அதுக்கு ஆதாரம் வேணுமா? பாருங்க, பிப்ரவரி மாசமே இது நடந்துருச்சு. பிப்ரவரியில யார் ஆட்சி? அப்ப நீங்க யார கேள்வி கேட்கணும்? இது பிரஸ் மீட். இந்த மாதிரி நீங்க பதில் சொல்றதை விட்டுட்டு ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்துக்கு போன் பண்ணி கேக்குறீங்களா கேக்குறீங்க. அதுதான் அவங்க வேலையா? அப்ப இந்த மாதிரி பாயிண்ட் எடுத்து கொடுக்கறதெல்லாம் யார்? உங்க ஆட்சி மேல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. நீங்க சரியா பதில் சொல்லல அப்படின்னா உங்க மேலதான் தப்புன்னு நிக்கும். நேத்து உண்மையிலேயே பத்திரிகையாளர்கள் உங்ககிட்ட நடந்துகிட்ட விதம் ரொம்ப ரொம்ப மோசம். அதை பத்தி நான் பேசுறேன். இந்த மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஏன் இவங்களை எல்லாம் மயிரா கூட மதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு நேத்து இவங்க கீர்த்தனா அவர்கள் கிட்ட பத்திரிகையாளர்கள் நடந்து கொண்ட முறையை உதாரணம். நேத்து அவங்க கிட்ட கை நீட்டி கேள்வி கேட்கிறாங்க, அவங்க பேச பேச குறுக்க பேசுறாங்க, ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. ஏன் இதே மாதிரி திமுகவில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறது இல்ல? இதே முன்னாள் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா எதிர்கட்சி தலைவர் வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேள்வி கேட்டா எவ்வளவு திமிரா உட்கார்ந்து பிரஸ் மீட்ல உட்கார்ந்து வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டினாங்க. அந்த வெள்ளை பேப்பர் காட்டின இடத்துல நீங்க எதிர்கேள்வி கேட்டீங்களா? வெள்ளை அறிக்கை கேட்டா ஒண்ணு கொடுங்க, இல்லையா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அது என்ன வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறது? எதிர்கேள்வி கேட்டிருக்கலாம் இல்ல? இன்னைக்கு கீர்த்தனாவை பார்த்து கை நீட்டி கேள்வி கேட்கறீங்களே, ஏன் TRB ராஜாவை பத்தி கேள்வி கேட்கல? திமுகவுல யாராவது ஒருத்தரை பார்த்து நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்களா? உதயநிதி ஸ்டாலின் இல்ல திமுக அமைச்சர்கள் யாராவது உங்களை மரியாதையை நடத்திருக்காங்களா முதல்ல? ஆனா அங்கெல்லாம் போய் பம்முவீங்க, முதுகெலும்பே இல்லாத பிராணி மாதிரி அங்கெல்லாம் நடந்துக்குவீங்க. ஆனா அதுவே திமுகவுக்கு எதிரில யாராவது இருக்காங்க, அண்ணாமலை இருக்காரு, நாம் தமிழர் கட்சியில சீமான் இருக்காரு, அதிமுக, இன்னைக்கு தாவேகா, இவங்கெல்லாம் பிரஸ் மீட் கொடுக்குறாங்கன்னா நீங்க எகிரி அடிப்பீங்க. என்ன இது? மக்கள் எதையுமே பார்க்கல நினைச்சிட்டு இருக்கீங்களா? கேவலமா இல்லையா இந்த பொழப்புக்கு? இதுக்கு பிச்சை எடுத்து திங்கலாம். நீங்கெல்லாம் மீடியாவை நடத்துறீங்க. நீங்கெல்லாம் இதேதானே நீங்க அண்ணாமலைக்கும் பண்ணீங்க, இதேதானே சீமானுக்கும் பண்ணீங்க. அண்ணாமலையும் சீமானும் பிரஸ் மீட் கொடுத்தா மட்டும் எகிரி எகிரி கேள்வி கேட்கறது, கை நீட்டி பேசுறது, குறுக்க பேசுறது. அதுவே திமுக ஆட்சியில யாராவது பிரஸ் மீட் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க சொல்றதுக்கு எதிர்கேள்வி கூட கேட்க மாட்டீங்க. அவ்வளவுதான் உங்களோட தைரியம். கேட்டா மீடியா மயிறு. வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? நீங்க இப்படி எல்லாம் பண்றது என்ன மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலேயே சொல்றேன், விஜய் எல்லாம் உங்களை மயிரா கூட மதிக்காம இருக்கிறதுக்கு உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுறேன். அவர் இப்படியே தான் இருக்கணும். உங்களை எல்லாம் மதிக்கவே கூடாது. ஏன்னா நீங்க எல்லாம் மதிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத நபர்கள். ராயல் என்ஃபீல்ட்ல என்ன நடந்தது அப்படிங்கறத கூகுள்ல சர்ச் பண்ணா வந்துடும். ஆனா அந்த கேள்வியை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. திமுகவுக்கு அல்லக்கை வேலை பார்க்கிற சொம்படிக்கிற வேலையை உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பாக்குறதுக்கு என்னத்துக்கு நீங்க எல்லாம் மீடியான்னு பேர் சொல்லி வச்சிட்டு இருக்கீங்க. எந்த நிறுவனம் எப்ப போச்சு அப்படிங்கறத அழகா கூகுள் அடிச்சா வந்துடும், எல்லா ஹிஸ்டரியே வந்துடும். ஆனா திமுக காரன் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒரே பொய்ய திரும்ப 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 எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. மீடியால உட்கார்ந்து பேசுறான், விவாதத்துல உட்கார்ந்து பேசுறான். அந்த பொய்ய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை யார் பாக்குறது? மீடியா. இதனால்தான் வெக்கமா இல்லையான்னு கேள்வி கேட்கிறேன். சோறு தானே திங்கிறீங்க நீங்கெல்லாம். நீங்க என்ன செய்யணும்? உங்களோட வேலை என்ன?
தாவேகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, திமுக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பாஜக ஒண்ணு சொல்லுவாங்க, அதிமுக ஒண்ணு சொல்லுவாங்க. மீடியாவோட வேலை என்ன? எது உண்மைங்கிறத எடுத்து சொல்லணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உண்மையை சொன்னா அது திமுகவுக்கு எதிராக போயிடும், உண்மையை சொன்னா அது தாவேகாவுக்கு ஆதரவா போயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்க? திமுக சொல்ற அதே பொய்ய நீங்களும் சொல்றீங்க. இதுக்கு பேர் தான் பத்திரிகை தர்மமா? கேவலமா இல்ல? நான் 2 வீடியோ போட்டிருக்கையா. இன்னைக்கு கூகுள் இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு, எத்தனையோ ஏஐ இருக்கு. கேட்டா அத்தனை தகவல் கொண்டு வந்து கொட்டுது. ஆனாலும் இத்தனையும் மறைச்சு இப்பவும் பொய் சொல்லிட்டு தெரியறானுங்க திமுக காரனுங்க. அதுல முன்னாள் தொழில்துறை அமைச்சர் பொய் சொல்றான். கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் வக்கு இல்ல. இப்படி முதுகெலும்பு இல்லாத பிராணிகளா இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் வேற ஏதாவது வேலை செய்யலாம். அதனால முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, தயவு செய்து இந்த மீடியாவை நீங்க இப்படியே ஹேண்டில் பண்ணுங்க. இவங்களை எல்லாம் மதிக்கவே மதிக்காதீங்க. இவங்களுக்கு எல்லாம் பேட்டி எல்லாம் கொடுக்காதீங்க. அப்படி ஏதாவது மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்க தனியா உட்கார்ந்து வீடியோ போடுங்க, அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டு போங்க, மக்கள் பார்த்துக்கிட்டோம். இவங்களை மதிக்காதீங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற பயிற்சியை கொடுங்க. இல்லைன்னா இதே மாதிரி தான் இவங்க எல்லாம் குலைச்சுக்கிட்டு இருப்பாங்க.